இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ரோகிணி நட்சத்திரத்தில் தான் தொடங்குறது. அதாவது இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம்னு சொல்கிறோம். பணத்தை எங்கே சேர்த்து வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அந்த ஆண்டு தொடங்குது. அந்த ஆண்டு தொடங்குகிற இடத்துல சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று தொடங்குறாரு. இப்போ ஜோதிடம்னு எடுத்தோம்னாலே ஒளி சார்ந்தது தான். ஜோதி அப்படிங்கிறது ஒளி. அப்போ இந்த ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறக்கிற அந்த நொடியில் சூரியன் அப்படிங்கிற ஒளி கிரகமும் சந்திரன் அப்படிங்கிற ஒளி கிரகமும் ஒளியை கக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நீங்கள் பிறக்கிற தருவாயில் எந்த அளவுக்கு மற்ற கிரகங்கள், சூரியனை சுற்றக்கூடிய கிரகங்கள் சூரியன்டேந்து ஒளியை வாங்கி அந்த ஒளியை பூமியின் மேல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறாங்களோ, ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களோ, அதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒளி வீசும் ஒளி வீசாதுங்கிறது தான். இவ்வளோதான் கான்செப்டே அஸ்ட்ராலஜிங்கிற சயின்ஸ். அஸ்ட்ராலஜிங்கிறது மேஜிக் அல்ல. சில பேர் மேஜிக்னு பேரை வச்சுட்டே இருக்காங்க. அஸ்ட்ராலஜிங்கிறது மேஜிக் அல்ல. அது ஒரு சயின்ஸ். அது ஒரு விஞ்ஞானம். அது கண்ணுக்கு நேர நம்ம பார்க்கக்கூடிய ஆர்பிட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போது இந்த அளவில் பார்க்கும்போது இந்த ஆண்டு தொடக்கமே ஒளி வீசக்கூடிய தன்மை அதிகமாக சந்திரன் உச்சம் பெற்று தரக்கூடிய அந்த ஒளியோடு தொடங்குவதனால, அதுவும் பொருளாதாரத்தை குடிக்கக்கூடிய தனஸ்தானத்தில் தொடங்குறதுனால உலக அளவில் லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம், கையில் பண பரிமாற்றம் என்பது அதிகமாகும். பதுங்கி இருக்கக்கூடிய பணங்கள் வெளியில் வரும்னு அர்த்தம். பணம் பதுங்கிருச்சுன்னா என்ன ஆகும்? எக்கானமி ஃபால் ஆகும். பணம் வெளியில் வந்தால் புழக்கமானால் எக்கானமி வளரும். உலக அளவிலேயே நம்ம எலான் மாஸ்க் சொன்னாப்புல, ஏன் நம்ம சுவாமி நித்யானந்தா சொன்னாப்புல, உலக அளவில் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஏஐலலாம் பெரிய அளவிலான மாற்றங்கள், வர்த்தக ரீதியாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு, ஐடி சம்பந்தப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மருந்து, அதாவது மாத்திரை மருத்துவத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் நடக்கும். இந்தியாவிலேயே நடக்கும். இதுக்கான ஆண்டு இந்திய தொழிலாக இருக்கட்டும், ஏன் தமிழக அளவில் தொழில்துறை பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காணுகின்ற ஒரு ஆண்டு. பொருளாதார நிலை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லபடியாக இருக்கும்.